ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுச்சிதா பேசுகிறேன். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். அதில் பாலிட்டியில் இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்னென்னா குடியுரிமை. ஓகேவா? நம்ம சேனலை மொதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். குடியுரிமையை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கேன். குடியுரிமை என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். ஓகேவா? இந்தியா அனைத்து மக்களுக்கும் ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. அதாவது நமக்கு ஸ்டேட்டுக்கு தனியாக, யூனியனுக்கு தனியாக தனித்தனி குடியுரிமை கிடையாது. நம்ம எல்லாருமே இந்தியாவில் எல்லாருக்குமே ஒரே குடியுரிமை தான். ஓகேவா? ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. இரட்டை குடியுரிமை, ஸ்டேட்டுக்கு தனியாக சென்ட்ரலுக்கு தனியாக குடியுரிமை இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்தியா அனைத்து மக்களுக்கும் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஓகேவா? இப்போ ஒற்றை குடியுரிமையை பற்றி 8th புக்கில் இருக்குது. ஓகேவா? 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அதை கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பார்த்துக்குங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவே இந்திய குடியுரிமை என அழைக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகள் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது. நான் சொன்னேனே, இப்போ அமெரிக்கா சுவிட்சர்லாந்துலேயே அதான் தராங்க. ஓகேவா? இது கூட ஒரு ஆப்ஷனாக கேட்கலாம். இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் அமெரிக்கா கொடுத்தாங்கன்னா நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். முன்னுரிமை வரிசையின்படி நம்மளோட முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் வருவார். குடியரசுத் தலைவர் தான் முன்னுரிமை வரிசையின்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ குடியுரிமை வந்து பார்ட் 2ல் ஷரத் 5-11, அதாவது பகுதி 2 ஷரத் 5-11 அப்படிங்கிறது பார்ட் 2 ஆர்டிக்கல் 5 to 11. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் கொடுத்துருக்கேன், வாங்க பார்ப்போம். ஆர்டிக்கல் 5 அப்படிங்கிறது என்னென்னா, இந்தியாவில் அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது வசித்தவர் குடியுரிமை பெறுதல். அதாவது நம்ம அரசியலமைப்பு உருவாக்கும் போது யார் யார் இந்தியாவில் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் குடியுரிமையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 5. ஆர்டிக்கல் 6 என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள் பெறும் குடியுரிமை. அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க, அவங்க வந்து எப்படி நம்மகிட்ட குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கல் 6. அதான் ஷரத் 6ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது ஷரத் 7 அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்களே குடிபெயர்ந்தவர்கள் பெறும் குடியுரிமை, அவங்களோட பற்றி கொடுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 8 வந்து வம்சாவளி மூலம் பெறும் குடியுரிமை. அதாவது நம்ம தாத்தா பாட்டி இந்தியாவில் இருந்திருப்பாங்க, நம்ம வந்து வெளிநாட்டில் இருந்திருக்கோம், ஆனால் வம்சாவளி மூலமாக நம்ம வந்து இந்திய குடியுரிமை பெறலாம். அதை கொடுத்து சொல்கிறது. 9th வந்து அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவர் இந்திய குடியுரிமை எடுத்தல். அதாவது நம்ம வேறு நாட்டு குடியுரிமையை பெற்றோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குடியுரிமை வந்து கட் ஆகிடும். ஓகேவா? அதான் ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 10 அப்படிங்கிறது குடியுரிமை பெற்றவர் குடியுரிமை தொடர்தல். அதாவது நம்ம இப்படி கண்டினியூஸாக இங்கே இருக்கோமா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க, அதுதான். ஓகேவா? ஆர்டிக்கல் 11 அப்படிங்கிறது வந்து குடியுரிமை தொடர்பான சட்டம் ஏற்ற பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. அதாவது நம்ம குடியுரிமையை எப்படி வேணாலும் மாற்றலாம், இது சம்மந்தமாக சட்டம் ஏற்றுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் உள்ள டாபிக். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் உள்ளதை கட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேனே அதுதான். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றி மக்கள் உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றியும் படிக்கும் இயல் குடிமையியல் ஆகும். குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ரோமாபுரியிலிருந்து நகர நாடுகள் குடியிருப்பாளர் என்பதாகும். ஆனால் நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறது 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். ஓகேவா? இச்சொல் நாட்டின் உறுப்பினர்கள் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது. ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதி உடையவர் ஆவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு குடிமகனோட குடியுரிமை. ஓகேவா? இதுவும் வந்து நம்ம எப்படி இருக்கணும், சட்டங்களை மதிக்கணும், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் வேணால் ஒரு கிளான்ஸ் அப்படியே கோத்ரூ பண்ணுறேன், பார்த்துங்க. ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடத்துவரும், அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவரும் அந்நாட்டின் குடிமகன் ஆவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதலாகும். ஓகேவா? நம்ம அந்த நாட்டில் வசிக்கிறோம்னா நமக்கு அந்த நாட்டோட குடியுரிமை வேணும். ஓகேவா? குடியுரிமையோட வகை 2 வகை இருக்குது. இது வந்து 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை அப்படி பிறப்பால் நம்ம பிறக்கும்போது இந்த ஸ்டேட்டில் பிறக்கணும்னா பிறக்கும்போது இந்த கண்ட்ரியில் பிறக்கிறோம்னா பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை, அதான் இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படிங்கிறது வந்து நம்ம வேறு நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்து இங்கே இந்த குடியுரிமை வேணும் விருப்பப்படனா விண்ணப்பித்து பெறுவோம்ல, அதுதான் இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் 1955. ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு குடியுரிமை சட்டம். அதாவது அரசியலமைப்பு சட்டம் இயற்றுனதுக்கப்புறம் உருவாக்கியிருப்பாங்க. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை எழுத்தல் அப்படின்னு 2 அதில் 2 டாப்பிக்காக பிரியுது. 2 இது கொடுத்துருப்பாங்க. அது 2 பற்றி விளக்குறது தான் வந்து குடியுரிமை சட்டம் 1955. குடியுரிமை வந்து நம்ம 5 மூலமாக பெறலாம். ஓகேவா? பிறப்பால் பெறலாம், வம்சாவளி மூலம் பெறுதல், பதிவு செய்தல் மூலம் பெறுதல், இயல்புரிமை மூலம் பெறுதல், பிரதேச இணைவு மூலம் பெறுதல். ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த 5 ரொம்ப முக்கியம்.
பிறப்பால் குடியுரிமை பெறுதல். ஓகேவா? இந்தியாவில் இதில் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த நாட்டில் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துலையும் நம்ம இங்கே பிறந்திருந்தோம்னா இயல்பாக நம்ம வந்து குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. அந்த 5 டாபிக் இருக்குது பார்த்தியா, நம்ம குரூப் 4 தானே படிக்கிறோம். இப்போ குடியுரிமை எப்படிலாம் பெறாங்க, அந்த 5 மூலியமாக பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தான் கொஷினாக வரும். இது வந்து மெயின் சம்மந்தமாக தான் அந்த டீட்டெயிலாக படிக்கிறது. அதனால் பார்த்துங்க ஒரு கிளான்ஸ். ஓகேவா? இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பிறகு, அதே சமயம் 1981 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர், அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவரானும் பிறப்பால் இந்திய குடியுரிமை, அதாவது நம்ம பெற்றோர் வேறு நாட்டவர்களாக இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பிறந்தோம்னா நம்ம இந்திய குடியுரிமை பெறலாம். ஓகேவா? இந்த காலத்துக்குள்ளே 1950 நல்லா நோட் பண்ணிங்க. 1950 ஜனவரி 26லேருந்து 1987 ஜூலை 1 வரலையும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1987 ஜூலை 1லேருந்து மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோர் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஓகேவா? 1987 ஜூலை 1க்கு அப்புறம் 2 பேர் அப்பா அம்மாவில் யாராவது ஒரு ஆள் வந்து இந்தியனாக இருக்கணும், அப்போ தான் குடியுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 2004 டிசம்பர் 3 அடுத்தது பார்த்துங்க. அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர் அல்லது பெற்றோர்கள் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருத்தல் குடியுரிமை பெறுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் இந்தியாவில் பிறக்கிறவங்க மட்டும்தான் நம்ம குடியுரிமை பெற்றலாம். அப்படி இல்லைனா அவங்க பெற்றோரில் யாராவது ஒரு ஆள் வந்து குடியுரிமை பெற்றிருக்கணும், இன்னொரு ஆள் வந்து எந்த ஒரு சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் செய்யக்கூடாது, அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வம்சாவளியின் குடியுரிமை பெறுதல். ஓகேவா? 2வது பாயிண்ட். ஓகேவா? இது வந்து அதே மாதிரி தான். 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறாரு. அதாவது இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா வந்து இந்திய குடிமகனாக தான் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1992 டிசம்பர் 10 இந்த 3 டேட் வந்து எல்லாத்துலேயுமே வரும், அதனால் பார்த்துங்க. மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் பெற்றோர் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் குடியுரிமை பெற்றலாம் அப்படின்னு வந்து 1992 டிசம்பர் 10. ஓகேவா? 2004 டிசம்பர் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்கள் பிறப்பினை 1 வருடத்துக்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது. வம்சாவளி மூலம் நம்ம பெறணும்னா இந்திய தூதரகம் இருக்கும் எல்லா கண்ட்ரிலையும், அங்கே போய் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கணும். நம்ம குழந்தை பிறந்து வெளிநாட்டிலே நம்ம குழந்தை பிறக்குது, நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம்னா அவள் போய் நம்ம 1 வருஷத்துக்குள்ள அங்கே பதிவு பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடிமகனாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பதிவு செய்தல் மூலம் பெறுதல் குடியுரிமை பெறுதல். இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தல் மூலம் இவங்க வந்து குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கான விண்ணப்பிக்க முடியும். அதாவது நம்ம வந்து வம்சாவளியை சேர்ந்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் நம்ம 7 ஆண்டுகள் இங்கே வசித்தாதான் நம்ம வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்தியாவில் நம்ம 7 வருஷம் கண்டினியூஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விண்ணப்பித்தன் மூலம் மத்திய அரசு இவருக்கு இயல்பு குடியுரிமை சான்றிதழை வழங்குகிறது. ஓகேவா? எந்த ஒரு நாட்டில் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதாவது நம்ம நாட்டில் உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கே குடியுரிமையை அவங்க பெறலை, பட் ஆனால் அவங்க வந்து அந்த நாட்டு குடியுரிமை பெறாமல் நம்ம நாட்டை தொடர்ந்து இருக்கிறதுக்காக கொடுக்குறது தான் இயல்பு குடியுரிமை. ஓகேவா? வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவர் இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த நாட்டில் இருக்கோம்னு வச்சுங்க, அந்த குடியுரிமை நமக்கு வேணாம்னு சொல்லிட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டு குடியுரிமை கொடுத்துருவாங்க. ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமை பெறுவர். அதாவது இப்போ கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு நம்ம நாட்டில் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க குடியுரிமை. ஓகேவா? நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு முறையில் போதிய அறிவினையும் பெற்ற ஒருவருக்கு இயல்பு குடியுரிமை பெற தகுதி, இதுக்கான தகுதி சொல்லியிருக்காங்க பாருங்க. 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது தெரியுமா? அந்த 22 மொழிகளையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து குடியுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதர் பார்ட்டிஸ், நம்ம நாட்டில் பிறக்காதவங்க. ஓகேவா? 5வது பிரதேசங்க இணைதல் மூலம் பெரும் குடியுரிமை. அதாவது இப்போ நம்ம போர் புரிஞ்சு இன்னொரு நாட்டை நம்ம நாட்டோட இணைச்சிக்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்களும் நம்மளோட குடியுரிமை பெறுவாங்க அப்படிங்கிறது அதோட சிம்பிளானது. நான் ஒரு கிளான்ஸ் அப்படியே படிக்கிறேன் பார்த்துங்க. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமகளாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அவர்கள் இந்திய குடிமகளாகிறார்கள். உதாரணமாக பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்தபோது இந்திய அரசு அம்மக்களுக்கு 1962ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை ஆணை வழங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குடியுரிமை இழத்தல். ஓகேவா? இல்லை குடியுரிமை எப்படி இழக்கலாங்க? ஃபஸ்ட்டு குடியுரிமை பெறுதல் 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது குடியுரிமை இழத்தல், துரத்தல், முடிவுக்கு வருதல்,
மறுத்தல். ஓகேவா? நம்மளே வேணான்னு சொல்கிறது தான் துரத்தல். தானாக முன் வந்து குடியுரிமை துரத்தல். அதாவது குடியுரிமை துரத்தல் நமக்கு வேணாம், நான் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டேன். ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. ஓகேவா? குடியுரிமை முடிவுக்கு வருதல் 2வது பாயிண்ட்டு. ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன் வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாக முடக்கப்படுகிறது. ஓகேவா? இது வந்து சட்டப்படி நடைபெறுதல். ஓகேவா? அதாவது இவங்க ஆட்டோமேட்டிக்காக நான் வாங்கிட்டேன்னு சொல்லி வரவங்க துரத்தல். ஓகேவா? அதுமாரி வாங்கிட்டு சொல்லாமல் இருந்தால் சட்டப்படி அவங்கள வந்து இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குடியுரிமையை மறுத்தல் அப்படிங்கிறது கட்டாயமாக முடிவுக்கு வருதல். அதாவது மோசடி, ஏதாவது தப்பான விஷயம் பண்ணுறது, அது மூலயமா நம்ம நாட்டுக்கு தீங்கு விளைச்சாங்கன்னா அவங்க இது வந்து அவங்க குடியுரிமை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமை பெறும் ஒருவரின் குடியுரிமை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்கிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தில் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னு நம்ம கொண்டு வந்துருப்பாங்க. அது வந்து 2003ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தில் காமன்வெல்த் குடியுரிமையை நீக்கியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1955லேருந்து 2019 வரை 9 வரை குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. இதுவரை எத்தனை முறை வந்து குடியுரிமை சட்டம் திருத்திருக்காங்க? 9 முறை திருத்திருக்காங்க. அந்த இயர் சொல்லியிருக்கேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. 9 முறை, அதுதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. ஓகேவா? இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள். ஓகேவா? இந்தியாவில் வசிப்பாங்க, ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருப்பாங்க. அது 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேவா? இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகன். ஓகேவா? இந்தியாவோட குடியுரிமை பெற்றிருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டில் வசிப்பாங்க. அவங்க வந்து NRIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க, PIO, பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின் சொல்லுவாங்க. இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டு குடியுரிமை. அதாவது எந்தெந்த நாடு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாள தவிர்த்து மிச்ச நாடுகள். ஓகேவா? இந்த நாடுகள் கிடையாது. பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவர். ஓகேவா? 2015 ஜனவரி 9ஆம் நாள் POV முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI, அதாவது வெளிநாட்டு குடியுரிமை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்கள், அவங்க தான் OCI, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர்னு சொல்லுவாங்க. அவங்களோட இணைச்சிட்டாங்க. எப்போ இணைச்சாங்க? 2015 ஜனவரி 9. இது நோட் பண்ணிங்க. 2019 ஜனவரி 9 PIOவை OICயோட இணைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெளிநாட்டு குடியுரிமை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பார். நான் இப்போ சொன்னேன் OCI, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். ஓகேவா? இந்தியாவில் பூர்வீகமாக கொண்டு வெளிநாட்டு குடிமகன் பாகிஸ்தான், வங்காளதேசம் தவிர்த்து. ஓகேவா? காலவரையின்றி இந்தியாவில் வசிக்கலாம், பணி செய்வதற்கான அவங்களுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க. OCI அட்டை பெறுகிறார்கள். ஆனால் இவங்களுக்கு வந்து வாக்களிக்கிற உரிமை கிடையாது. OCIக்கு என்ன வித்தியாசம்னா வாக்களிக்கிற உரிமை கிடையாது. அதே NRI வந்து வாக்களிக்கிற உரிமை உண்டு. ஓகேவா? வாக்களிக்கும் உரிமை கிடையாது இவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாடுறாங்க நம்ம நாட்டில். எந்த அமைச்சகம்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொண்டாடுறாங்க. பிரவாசிய பாரதிய தினம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசிய பாரதி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்கான வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் பங்களிப்பை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிங்க. இது வந்து வருஷம் கொண்டாட மாட்டாங்க, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க. இதுதான் அதோட மெயின் பாயிண்ட். ஜனவரி 9 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க அப்படின்னு ஷார்ட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. குடியுரிமை திருத்த சட்டம் 2003 வந்து சொன்னேன், போனதில் எழுதியிருந்தேன், காமன்வெல்த் குடியுரிமை நீக்கினாங்க அப்படின்னு. அப்போ வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? குடியுரிமை திருத்த சட்டம் 2003. ஆனால் நடைமுறைக்கு வந்தது வந்து 2004 ஜனவரி 4 அப்போ நடைமுறைக்கு வருது. இந்த குழுவை பரிந்துரைத்த கமிட்டி பேர் வந்து LM ஸ்விங்கி குழு. ஓகேவா? இந்தியாவுடன் நட்புறவு கொண்ட 16 நாடுகளில் உள்ள வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கினாங்க. ஓகேவா? அந்த 16 நாடுகள் நட்புறவு கொண்ட 16 நாடுகள் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை. ஓகேவா? சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல், அமெரிக்கா, ஸ்வீடன், பிரான்ஸ், போர்ச்சுகல், நியூசிலாந்து, கிரீஸ், இத்தாலி, பின்லாந்து, இங்கிலாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து மற்றும் சைரஸ் நாடுகள். ஓகேவா? இந்த 16 நாடு பார்த்துங்க.
நெக்ஸ்ட்டு இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். December 9, 2019 தேதி அறிமுகப்படுத்துகிறாங்க. 10/1/2020 அறிமுகப்படுத்தினது December 9, 2019. நடைமுறைக்கு வந்தது 10/1/2020. அது மதத்தின் காரணமாக குடிபெயர்ந்தவர்கள் பற்றியது. ஓகேவா? முத குடியுரிமை சட்டத்தில் மதத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 21 டிசம்பர் 2014க்கு முன் பாகிஸ்தான், வங்காளதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவில் குடிபெயர்ந்தவர்கள் 5 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தால் குடியுரிமை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு ஆள் வந்து இங்கே குடியேறினா அவங்க 5 ஆண்டுகள் இங்கே வசித்தா நாங்கள் கொடுப்போம். ஆனால் இஸ்லாமியர்களை தவிர்த்து அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த குடியுரிமை சட்டத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத இந்து, சீக்கியர்கள், சமதர், பௌத்தர், பாசி மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் அந்த சட்டம். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க பாக்ஸ் நோட்ஸ் இதெல்லாம் முக்கியம். ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது, ஆனால் பார்த்துங்க. ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்கள் 2 வகையினர் உள்ளவர்கள். அந்நியர்கள், குடியேறியவர்கள். ஓகேவா? குடிமகனாக இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்நியர்களாக இருப்பாங்க, இல்லை குடியேறிகளாக இருப்பாங்க. ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர்கள் எனப்படுவார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குடியேறியவர்கள் அப்படிங்கிறது இமிகிரேன்ட் சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெற்ற அந்நியர்கள் குடியேறியவர்கள் ஆவார்கள். ஓகேவா? நற்குடிமகனின் பண்புகள் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல், சட்டத்துக்கு கீழ்ப்படுதல், சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணிகளை செயலாற்றுதல், நற்பண்புகளையும் நீதியும் நிலைநாட்டுதல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்மால் கிளான்ஸ் பார்த்துங்க. அது ஒன்றும் கிடையாது. அதில் இருந்தது உங்களுக்கு ஒரு தாட்டி சொல்லுவோமேன்னு எடுத்து வச்சேன். ஒரு குறிப்பிட்ட நாடின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே உலகளாவிய குடியுரிமையாகும். உலக மக்கள் அனைவருக்கும் உரிமைகளையும் குடிமை பெறுப்புகளையும் இயற்கையாக உள்ளது. புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலும் இந்த இளைஞர்கள் ஈடுபாட்டையும் பங்களிப்பும் பெறுவதே உலகளாவிய குடியுரிமையாகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம குடியுரிமையில் நம்ம வந்து இந்தியர்களுக்கு மட்டும் உள்ள உரிமைன்னு இருக்குது. ஓகேவா? இது ஒரு டாபிக் இருக்குது. இந்தியர்களுக்கு மட்டும், அதாவது நம்ம வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வசித்தாலும் இந்தியர்களுக்கு மட்டும் உள்ள ஆர்டிக்கல் வந்துட்டு அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் இங்கே கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்னென்ன ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கல் 15, 16, 19, 29, 30. ஓகேவா? இந்த ஆர்டிக்கலை ஞாபகம் வச்சுங்க. வாக்களிக்கும் உரிமை நமக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அரசு பதவி பெறும் உரிமையும் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முக்கியமாக இந்த பாயிண்ட்டை பார்த்துங்க. என்னென்ன ஷரத் வந்து நமக்கு மட்டும் உண்டுங்கிறத ஒன்று பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2019 எப்போ 2019 குடியுரிமை சட்டம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எப்போ வந்து நடைமுறைப்படுத்தினாங்க பார்த்துங்க. அது என்ன எது காரணமாக பண்ணாங்க மட்டும் இதில் பார்த்துங்க. இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி 2003 வந்து காமன்வெல்த் குடியுரிமை நிர்வாகிச்சிருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட் முக்கியம். இது எந்த குழு, LMCQ குழு, எத்தனை நாடுகள், அது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த பிரவாசிய பாரத தினம் ரொம்ப முக்கியம். அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கொண்டாடுவாங்க. January 9. இது நீங்கள் மறக்கவே கூடாது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் இப்போ வந்து NRI, PIO, OCIயோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதனால் இதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் போன பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எத்தனை தாட்டி திருத்திருக்காங்க? 9 முறை திருத்திருக்காங்கங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு குடியுரிமை பெறுதல், இழத்தல்னால் ஒரு கிளான்ஸ் இது மட்டும் பார்த்துங்க. ஆனால் வந்து எது இழத்தலுக்கு இந்த 3 பாயிண்ட், துரத்தல், முடிவு பெறுதல், மறுத்தல் உண்டு. அதுமாரி பெறுதலுக்கு பிறப்பால் பெறுதல், வம்சாவளியின் மூலம் பெறுதல், பதிவு செய்தல் மூலம் பெறுதல், இயல்புரிமை மூலம் பெறுதல், பிரதேச இணைவு மூலம் பெறுதல். இதை பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட முதல் குடிமகன் யாருன்னா யார்? குடியரசுத் தலைவர். அது முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஷரத் 5லேருந்து 11 வரையும் இருக்கிறத பார்த்துங்க. இந்த ஆர்டிக்கல் இதான் முக்கியம். டீட்டெயிலாக இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க, இதுதான் கேட்பாங்க. ஓகேவா? பகுதி 2 குடியுரிமைனா 5லேருந்து 11 ஆர்டிக்கல் வரையும் குடியுரிமை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது சொன்னா முன்னுரிமை அரசு நாட்டின் முதல் குடிமகன் இவர் தான். ஓகேவா? ஒற்றை குடியுரிமை நம்ம வழங்குகிறோம், அது தெரிஞ்சுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த PDF வந்து நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. டெஸ்ட்டு வைக்கிறேன், அதை அட்டன் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளோட வெற்றியை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும். ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். ஓகேவா? எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம வேல் அகாடமிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேல் அகாடமியோட மெயின் டெலகிராம் குரூப் இருக்குது. அதுலேயும் நான் அதை சென்ட் பண்ணுறேன். எதில் வேணாலும் நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.